ஹலோ ஒன் ஐம் வெல்கம் ராஜ். ஸோ இந்த என்ன பார்க்க போனால் இட்டர்னல்ஸ். ஸோ இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னை ஃபாலோ பண்ண உங்களுக்கு தெரியும், நான் எம்சி படங்கள்லாம் வந்துட்டு ரீவாட்ச் பண்ணி ரிவ்யூ பண்ணிக்கிருக்கேன். ஸோ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே டிசம்பரில் வெளியாக போதில்லை. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு எம்சியூ படங்களில் வரக்கூடிய எல்லா படங்கள் வந்துட்டு சீரீஸ், ஸோ ஒன் ஷார்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ரீவாட்ச் பண்ணணும்னு வாட்ச் பண்ணிட்டு ரிவ்யூ பண்ணணும்னு ஐடியாவில் இருக்கேன். ஸோ என்னோட கோல் வந்துட்டு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்குள்ளார வந்துட்டு எல்லா படங்களும் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ ஃபுல்லி நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் இட்டர்னல்ஸ் வரைக்கும் வந்திருக்கேன். ஸோ யாரெல்லாம் வந்துட்டு நான் ப்ரீவியஸாக நான் எம்சி படங்கள்லாம் போட்டு ரீவாட்ச் பண்ணி ரிவ்யூ போட்ட ரிவ்யூலாம் ஒன்று பார்க்கலையோ, நான் கீழே ஒரு லிங்க் தரேன். ஸோ உங்கள் டைம் இருக்கப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்க, சரிங்களா? ஸோ பார்த்ததுக்கப்புறம் அந்த படத்தோட உங்கள் தாட்ஸ் ரிவ்யூஸ் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், சரிங்களா? ஸோ அந்த வரிசையில் வந்துட்டு இட்டர்னல்ஸ். ஓகே, ஸோ எக்ஸ்கியூஸ் மீ, இட்டர்னல்ஸ் 2021 வெளியான படம். இது நான் தேட்டரில் போய் பார்க்கவே இல்லை. ஸோ அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்க்கு அப்புறம் வந்துட்டு எம்சியூ மேலே இருந்த அந்த எக்ஸைட்மெண்ட் எனக்கு குறைஞ்சிருச்சு. உண்மையிலே சொல்ல போனால் கொஞ்சம் அந்த எக்ஸைட்மெண்ட்டை கொஞ்சம் தூக்கி விட்டதே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நோவே ஹோம், நோவே ஹோம், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2, ஸோ இந்த மாதிரி படங்கள் தான் கொஞ்சம் ஹைப் ஏற்றி விட்டுச்சு. மற்றபடி எதுவுமே இல்லை, கண்டிப்பாக அத்தான்னு சொல்லி ஆகணும். ஓகேவா? ஸோ இட்டர்னல்ஸ் இந்த படத்தை பார்த்தாடமான்னு கேட்டிங்கன்னா பார்த்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. எம்சியூ படங்களில் வரக்கூடிய ஒரு படம் விஷுவலுக்காக பார்க்க நான் கண்டிப்பாக சொல்லுவேன். பட் ஸ்டாரி வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவன் ஸ்டாரியை நீங்கள் எப்படி பார்க்குறது உங்களுக்கு ஐடியாவே இருக்காது. ஓகேவா? இந்த படத்தில் ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ லீடு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஸ்டாரி தனித்தனியாக ஓடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தில் வந்துட்டு நம்ம இக்காரேஸ்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வருவார். அதுக்கப்புறம் இக்காரேஸ் சர்சி, ஸோ அவங்களோட லவ் ஸ்டோரி ஒரு மாதிரி போவோம். அதுக்கப்புறம் நம்ம குமால் நஞ்சியனி கிங்கோ, அந்த கேரக்டர் அவர் கொஞ்சம் ஃபன் கேரக்டர். இந்த படத்துல அவர் தான் ஒரு ஃபன் எலிமெண்ட்னு சொல்லுவேன். அவரும் அவரோட ஒரு அசிஸ்டன்ட், ஓகேவா, கருண்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் வருவார். அவங்க ரெண்டு பேரும் நடக்கிற அந்த கான்வர்சேஷன், அந்த விஷயம்லாம் அது கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும், நல்லா இருந்துச்சு. ஓகேவா? ஆக்சுவலி அந்த கிங்கோ வந்துட்டு அவர் வந்துட்டு பாலிவுட்ல வந்து படம்லாம் நடிச்சுக்கிருப்பாரு. ஓகேவா? தலைமுறை நடிச்சுக்கிருப்பாரு. அந்த விஷயம்லாம் காட்டுறப்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஏஞ்சலினா ஜோலி, ஓகேவா, டீனான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வருவாங்க. அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு கேரக்டர் மாதிரி போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. நல்லா நடிக்கப்பா, ஏன்டா அந்த அளவுக்கு ஸ்கோப் கொடுக்கல, அந்த மாதிரி தான் உண்மையிலே இருந்துச்சு. ஓகேவா? இவங்களோட ஸ்டாரி ஒன்று போகும். அதுக்கப்புறம் வந்துட்டு செலஸ்டியல், ஓகேவா, அதுக்கப்புறம் அந்த அரிஷம், ஓகேவா, அரிஷம் அவர் ஒரு ஸ்டாரி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் என்னது பில்லியன்ஸ்க்கு ஒரு வாட்டி செலஸ்டியல் பிறப்பாங்க. அதுவும் இந்த பூமியை உடச்சிட்டு தான் பிறப்பாங்க. இந்த பூமியை டெஸ்ட்ராய் பண்ணி செலஸ்டியல் உருவானா தான் மற்ற செலஸ்டியல் பவர் வந்துட்டு இன்னும் நிறைய யூனிவர்ஸை வந்துட்டு அவங்களால வந்துட்டு உருவாக்க முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒத்த பூமியை காப்பாத்துறதா, செலஸ்டியல பிறக்க விடாம பண்ணி அழிச்சு இந்த ஒத்த பூமியை காப்பாற்றல, இல்லை பிறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த பூமியை அழிக்கிறதா, இதே ஒரு டாக்கா போய் இருக்கும். ஓகேவா? ஸோ செலஸ்டியல நம்ம பிறக்காம விட்டு பூமியை காப்பாத்தினாலும் அதோட கான்சிக்வன்சஸ் இருக்கு. ஓகேவா? அது வந்து கடைசியில் செலஸ்டியலே சொல்லி அந்த அரிசம்னு சொல்ற அந்த பெரிய கேரக்டர், ஓகேவா, ஸோ அது சொல்லியிருப்பாரு. ஸோ எனக்கு இந்த கேரக்டர் வந்துட்டு எனக்கு இந்த செலஸ்டியல், இட்டர்னல்ஸ் அந்த விஷயம்லாம் நான் காமிக் புக்கில் நான் படிக்கவும் இல்லை, கேள்விப்படவும் இல்லை. நம்ம மொக்க கமெண்ட்ரி இருக்கார்ல, ஸோ அவரு தான் வந்துட்டு இந்த பிரேக் வீடியோ, எக்ஸ்பிளேஷன் வீடியோலாம் போடுவார். அதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் தவிர்த்து மற்றபடி எதுவும் தெரியாது. ஸோ அதனால எனக்கு எல்லாம் புதுசாக இருந்துச்சு. ஸோ எம்சியூ பத்தி கனெக்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. இந்த அவெஞ்சர்ஸ் பத்தி பேசுறாங்க, அயன்மேன், கேப்டன் அமெரிக்கா இதை பத்தி பேசுறாங்க. ஸோ இதை பத்திலாம் டாக் போகுது. பட் இது ஒரு எம்சியூ படமா அப்படி டவுட் உண்டது. இது எம்சியூ படம் இல்லை. ஒரு மாதிரி இந்த வைக்கிங்ஸ் இந்த என்ன பழைய காலத்துல சண்டை போடுவாங்களே, இந்த காட் ஆஃப் ட்ரோனா, கேம் ஆஃப் ட்ரோனா, அந்த வைக்கிங்ஸ் காலகட்டத்தில் சண்டை போடுற மாதிரிலாம் இருக்குது. அதே கொஞ்சம் மாடர்ன் டைம் வைக்கிங்ஸ் ஸ்டாரி எடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தாங்க இருக்கு இந்த படமும். அவங்க போடுற காஸ்டியூமும் பவர். பட் விஷுவலி பார்க்கும்போது அந்த சண்டை காட்சிகள்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது நல்லா இருக்கு. உண்மையில கிராண்டா இருக்குன்னு கண்டிப்பா சொல்லலாம். பட் யாரோட ஸ்டாரியை ஃபாலோ பண்றது, அது கொஞ்சம் எனக்கு கன்ஃபியூஷன் தான் உருவாக்குது. ஒரு படம் ஆரம்பிச்சு ஒரு 40 மினிட்ஸ் தாண்டதுக்கு எனக்கு வந்துட்டு செம்ம போர் அடிச்சிருச்சு. உண்மையிலேயே சொல்ல போனா உண்மையிலே ஒரு மாதிரி ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகுது. பத்தாவதுக்கு இந்த கதையை ஒரு மாதிரி குழப்பமான கதை. பத்தாவதுக்கு அது வந்துட்டு எப்படி ஸ்கிரீன் பிளே பண்ணி வச்சிருக்காங்கன்னா நான் லீனியர்ல சொல்லி வச்சிருக்காங்க. லைக் வந்துட்டு பிரசன்ட் டே போய்க்கிருக்கோம், அதுக்கப்புறம் ஃபிளாஷ்பேக் போவாங்க, அதுக்கப்புறம் ஃபிளாஷ்பேக்ல திரும்ப பிரசன்ட்டுக்கு வருவாங்க, அதுக்கப்புறம் திரும்ப அந்த 400 BC 500 BCன்னு காமிச்சு ஃபிளாஷ்பேக் திரும்ப போவாங்க. கதையே என்னன்னு புரியல. பத்தாவதுக்கு நீங்க இதை வச்சு விளையாட்டுக்கிறீங்களா, அந்த மாதிரி தான் சொல்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு உண்மையிலே ஒரு வாட்டி பார்க்கறதே பெருசு, பார்த்து முடிக்கிறதுக்கே எனக்கு உண்மையிலே இந்த படம் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 hours வச்சுக்கலாமா எனக்கு தெரிஞ்சு. 2 hours 30 minutes. ஸோ உண்மையிலே பெரிய படம் தான். ஸோ கிட்டத்தட்ட 2 hours 30 minutes. எனக்கு
அந்த நான் சொல்றதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் உண்மையிலேயே எனக்கு வந்துட்டு மூச்சு முட்டுருச்சு. என்னடா இவ்வளவு நேரம் போய்க்கிட்டே வளவளன்னு போய்க்கிட்டே இருக்கு அப்படிதான் தோணுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இக்காரிஸ் வந்துட்டு கொஞ்சம் ட்விஸ்ட் அடிப்பாரு. அவரோட இட்டர்னல்ஸ் குள்ளார வந்துட்டு அவர் ஆப்போசிட்டா சண்டை போட்டுருப்பாரு. அந்த சீன் கொஞ்சம் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் கடைசி சீன் வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ இவன் ஏன் தேவையில்லாம இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஃபைட் சீன் கொஞ்சம் ஒரு மாதிரி விஷுவலி நல்லா இருந்துச்சு கண்டிப்பா சொல்லுவேன். ஓகேவா? அவங்களோட பவர்ஸ் என்ன அப்படின்னு வந்துட்டு அதை காமிச்சு பண்ணியிருந்தாங்க. வேர்ல்டை காப்பாற்றிருந்தாங்க. இந்த வேர்ல்டை டிஸ்ட்ராய் பண்ணாம இந்த செலஸ்டியலே நம்ம சர்சி வந்துட்டு கல்லாவே மாத்திருப்பாங்க உண்மையிலே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு காமிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ விஷுவலி கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு கண்டிப்பா சொல்லுவேன். அப்புறம் அந்த ஐரிசம் அந்த செலஸ்டியல்ஸ் அந்த ஃபுல் லுக் காமிச்சிருந்தாங்க. இவ்வளவு பெரிய அந்த அந்த ஒரு என்ன எவ்வளவு மேசிவா காமிச்சிருந்தாங்க. செலஸ்டியல்ஸ்னா யாரு, எப்படி எவ்வளவு பிரம்மாண்டமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷுவலி அந்த விஎஃப்எக்ஸ் சிஜி ஒர்க்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்ல போனா. பட் ஸ்டாரி வைஸ் தான் கொஞ்சம் மாதிரி போரிங்கா போன மாதிரி உண்மையிலே எனக்கு தோணுச்சு. எம்சி படமே இல்லை. அங்கங்க அந்த நான் சொன்ன மாதிரி இந்த கேப்டன் அமெரிக்கா அயன்மேன் ரெஃபரன்ஸ் வருதுன்னு தவிர்த்து, டைலாக்ஸ்ல வருதுன்னு தவிர்த்து, லைக் வேற படத்துல எம்சியூ பத்தி பேசுற மாதிரி தான் இருந்துச்சு. இது எம்சியூக்குள்ள பத்தி பேசுற மாதிரியே இல்லை உண்மையில சொல்ல போனா. அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அப்படிதான் இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தை எம்சியூ படங்களை வருஷப்படி நம்ம ரீவாட்ச் பண்றதுனால பார்த்தாகணும் கட்டாயத்துல தான் பார்த்தேன். முடிஞ்சிருந்தா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பேன். எனக்கு தெரியல அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல எட்டர்னல்ஸ் வருவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்கும் பார்த்து வச்சுப்போமே அப்படிதான் சொல்லிட்டு பார்த்தேன். இந்த படத்தை மறுபடியும் இதுக்கப்புறம் பார்க்க மாட்டேன் அப்படிதான் நான் நினைச்சேன் இந்த படத்தை பார்த்து முடிக்கிறப்போ. ஸோ இந்த படத்துல வந்துட்டு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு. நம்ம பிளாக் நைட்டை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. கடைசியில வந்துட்டு பார்க்க போனா பிளேடு வந்திருக்கணும். அவரோட வாய்ஸ் ஓவர்ல வந்துட்டு முடிச்சிருப்பாங்க. லைக் வந்துட்டு நம்ம பிளாக் நைட் கிட்ட அவர் நம்ம பிளேடு ஏதோ டைலாக் சொல்ற மாதிரியும். ஸோ பிளாக் நைட் வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும், லுக் இருக்காது. ஓகேவா? அட்லீஸ்ட் இல்லையாச்சும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கலாம் நம்ம பிளேட. பட் படம் கொடுக்குறேன் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா இழுத்தடிச்சுக்கு இருக்காங்க. தயவுசெய்து ஒரு படத்தை கொடுத்து தொலைங்கடா அப்படிதான் சொல்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ இது படத்தை பத்தி பேசி இவ்வளவு எக்ஸைட்மெண்ட்டான படம். இந்த படம் எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கல. ஸோ எத்தனை பேர் இந்த படம் பிடிச்சிருந்து பிடிக்கலன்ட்டு நீங்க ஆனஸ்டா சொல்லுங்க. ஸோ எத்தனை பேர் எந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தீங்க? ஓகேவா? உண்மையிலே இந்த படம் பிடிக்கல நவீன் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு உங்க தாட்ஸ் வியூஸ் வைக்கல சொல்லுங்க. சரிங்களா? நான் ஜெனுவனா ஷேர் பண்ணேன். ஏதோ குத்தம் சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்லல. உண்மையிலேயே எனக்கு சீரியஸ்லி போரானா இருந்துச்சு உண்மையில சொல்ல போனா. ஸோ பட் எனிவேஸ் உங்க தாட்ஸ் வியூஸ் வந்துட்டு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டேக் கேர். பாய்.